எங்கேயா தூக்கிட்டு போற? கஷ்டப்பட்டு பிடிச்ச குடத்தை இவன் பாத்ரூமுக்கு கொண்டு போறானே சொட்ட மண்டையன். அப்பா இந்த குடத்தை தூக்கவே முடியலையே. ஐயோ 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 ஐயோ, அட பாவி மனுஷா சொட்ட மண்டையா, நான் கஷ்டப்பட்டு பிடிச்ச தண்ணி குடத்தை கொண்டு வந்து குளிக்கிற பாத்ரூம்ல போய் ஊத்துறியே. இங்க நின்னுகிட்டே என்ன கத்துனாலும் அந்த ஆளுக்கு புரியவும் புரியாது. பக்கத்துல போய் 4 அடி கொடுக்கணும். யோ இந்தாயா. அட இருங்க, யாரு நீங்க? நானே குடத்தை ஊத்திட்டு இருக்கேன். இந்த குடத்தை குடியா. என்னது பேபிமா? யோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணி இல்லாத நேரத்துல தண்ணியை பிடிச்சிட்டு வந்தா நீ என்ன பக்கெட்ல ஊத்திக்கிட்டு இருக்க? உன்னோட அன்பு எனக்கு புரியுது, ஆனா ஏன் முளைச்சுக்கிட்டே பேசுற? கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பேசலாம்ல? யோ நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நான் சமைக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன் குடம். அதான் தெரியுமே, எனக்காக நீ குடம் எடுத்து வந்திருக்கேன்னு. அதை எடுத்துட்டு போய் ஊத்திக்க சொல்லிட்டேன். நானும் எடுத்துட்டு வந்து ஊத்திட்டேன். என்ன கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு, அதனால நீ என் மேல கோவப்படுறியா? நான் இந்த மாதிரி தூக்க மாட்டேன், நீயே எடுத்துட்டு வந்து எனக்கு ஊத்தி விடு, சரியா? பேபியை நீ பாரு, நான் கூட நீ என்னை திட்டிகிட்டே இருக்கிறதுனால என் மேல பாசம் அன்பு இல்லாம இருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா நீ எப்ப எனக்காக போய் தண்ணி குடம் போய் தூக்கிட்டு வந்தியோ அப்பையில இருந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ என் மேல எவ்வளவு அன்பு பாசம் காதல்லாம் வச்சிருக்கேன்னு. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, கையடியா. ஏன் தேவி என் கையை எடுத்து விட்டுட்ட? நீயே வந்து இந்த குடத்தை தூக்கி அதில் ஊத்தப்படியா? சரி ஊத்து, உன்னோட அன்புக்கு நான் எப்பவுமே அடிமையா இருப்பேன். அட எடுபட்ட பயலே, உனக்கு காதுல விழுவுதா இல்லையா? ஐயத்தை காய்ச்சி தான் ஊத்தணும். இது சமையலுக்காக கொண்டு வந்த தண்ணியா, உன் குளிக்கிறதுக்கு ஒன்னும் நான் கொண்டு வரல. என்ன சமையலுக்கு கூட வேணாம், நீங்க தண்ணியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றியா? ஆனா என்ன எது சொன்னாலும் கோவமாவே சொல்லிட்டு இருக்க. ஒரே மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் பேபி. நான் போய் ஹாலில் டிவியை பார்க்கறேன், நீயே எடுத்து ஊத்தி. என்ன சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேல சுத்த சுகம் ஏதோ வேண்டாம் ஐயா. விடியானிய சொந்த கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆமா இந்த கதை ரொம்ப முக்கியம். என்னை விடியா, கைய விடியா. 1000 யான பலம் நீய நானும் சேர்ந்து இருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முடியும். ஆமா ஆமா, நீ நான் சேர்ந்து இருந்து என் காது தான் தங்குவார் அந்து போகுது. உன்னதைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதும் இல்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடும். பைத்தியம் பைத்தியம் பைத்தியத்தோடலாம் வாழ வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ஒரு அலமல விழுதா பல உறவு ஒன்னா வாழும். ஐயோ என்னால முடியலப்பா. பாக்கும் நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுமே. சோ கடவுளே, நான் ஒண்ணு சொன்னா இது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏப்பா கடவுளே, என் மேல உனக்கு கருணையே இல்லையா? எப்பதான் இந்த விடுவு காலம் வரும்? தண்ணிக்கு தண்ணியும் போச்சு, இந்த பைத்தியது கூட ஆட வேண்டியதா போயிடுச்சு. இதுல பாட்டு ஒண்ணு கேக்குதான், பாட்டு. சோ எங்க போய் கொடுமையை சொல்றது? அக்கா சுஜாதா அக்கா, நான் அடுத்த குடம் வச்சுக்கிறேன், எங்க அம்மா திட்டுவாங்க. இங்க பாரு பாப்பா, நான் தானே 2ஆவதா வந்தேன். போனா போதும் இந்த அம்மாவுக்கு கொடுத்தேன், இப்ப நான் தானே வைக்கணும். எங்க இந்த அனிதா பிள்ளைய காண? வர சொன்னதுக்கு இன்னும் காணால. இங்க பாருக்கா, என்னை வைக்க விடல, அப்புறம் நீ தான் பேபி அக்கா குடத்தை மாத்தி வச்சேன்னு போய் சொல்லி விட்டுருவேன், பாத்துக்கோ. என்ன ஓகேவா? அடப்பாவிகளா, எப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ணி வாங்குறாங்க பாரு. என்னக்கா வாயை பொழந்து பாக்குற? எல்லாம் நீ சொல்லி கொடுத்ததுதான். தண்ணி குடம் தூக்கணும்னா இந்த மாதிரி தில்லு முள்ளு பண்ணி தான் ஆகும். நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. நான் போட்ட பிட்டு எப்படியெல்லாம் எனக்கு ரிப்பீட் ஆகுது பாருப்பா. இங்க பாரு, இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் ஆளக்கான. இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவ? 2 குடத்தை அவளைதான் தூக்க வைக்கணும். ஏய் அனிதா, அனிதா இதோ வரேம்மா. ஏண்டி ஏண்டி, உன்னை தண்ணி பிடிக்க தானே வர சொன்னேன், அதுக்காட்டி காலேஜுக்கு கிளம்பி நிக்கிறேன். மா காலேஜுக்குலாம் ஒன்றும் கிளம்பி நிற்கலம்மா, தண்ணி பிடிக்கதாம்மா சுடிதார் போட்டு வந்தேன். தண்ணி பிடிக்கிறதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான சுடிதாரை போட்டு வரணுமா? மா அப்புறம் என்னம்மா பண்ண சொல்கிற? நைட்டியை போட்டு வர சொல்கிறியா? ஏன் போட்டு வா, ஏன் எவன் பார்க்க போகிறான்? மா போமா, நானும் நைட்டியை போட்டு வெளியிலலாம் வரவே மாட்டேன். இங்கே பாரு, அத்தனையோண்டு வாண்டு அதை நைட்டியை போட்டுட்டு வந்து தண்ணி அடிச்சிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போகுது. நீ என்னடான்னு ஓவராக சீன் கட்டுற. அது சின்ன பிள்ளை வருது, நான் காலேஜ் படிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்கேன், நான் வந்து தண்ணி குடத்தில் வந்து நிற்க முடியுமா? சரி எப்படியே கிளம்பிட்டு இல்லை, போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வா. இதா ஒரு நிமிஷம் இருமா.
தண்ணி கொடுத்தா தானே தூக்கிட்டு வர சொல்றேன். எங்க போறாவ? என்னம்மா பாக்குற? உன்னைய தண்ணி கூட எடுக்கிறதுக்கு அடிபம்புக்கு போக சொன்னேன், கடைக்கு போக சொல்ல. நானும் அடிபம்புக்கு தாம்மா போறேன். அடிபம்புக்கு போறியா? அப்புறம் எதுக்கு இந்த பைய தூக்கிட்டு போற? அம்மா அது நான் அந்த குடத்தை இந்த பையில தூக்கி வச்சு எடுத்துட்டு வர போறேம்மா. இல்ல என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? கிறுக்கு மாதிரி இருக்கா? ஏம்மா ஏன் அப்படி கேக்குற? குடத்தை எடுத்துட்டு வந்து இடுப்புல வச்சு தூக்கிட்டு வருவாங்களா, அந்த பையில வச்சு தூக்கிட்டு வருவாங்களா? நீ வேணா கொடுமா, நான் வச்சு எடுத்துட்டு வரேன் பாரு. அடியே, இந்த ஏரியாலேயே உங்க அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்கு, அதை கெடுக்கலான்னு பாக்குறியா? என்னம்மா நீ குடத்தை தூக்கிட்டு வர சொல்ற? சரி நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னாலும் விட மாட்ற. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்போ என்னதான் வேணும் உனக்கு? இப்படிலாம் பண்ணா அம்மா குடத்தை தூக்கிட்டு வர சொல்ல மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. மா அப்படிலாம் இல்லைம்மா. நான் எப்படிம்மா அப்படியே ரோட்லலாம் பிடிச்சி குடத்தை தூக்கிட்டு வர்றது? அதனால தான்மா பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். ஏண்டி இப்போ நான் போய் தூக்கிட்டு வரல, என்னை ஏன் பார்த்தான்? உன்னை யாரும்மா பார்க்க போறா? நீ வயசாயிடுச்சு, இனிமேட்டு உன்னைய பார்த்து என்ன நடக்க போகுது? இப்போ என்ன சொல்ல வர? எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்ல போறியா? மா இல்லைம்மா, நீ நல்லா எங்க அழகா இருக்கம்மா. நீ இது மாதிரி இன்னும் 10 குடம் கூட தூக்கலாம் தெரியுமா? ஏய், உனக்கு நான் அம்மாடி, இப்படிலாம் பேசினா நானே எல்லா குடத்தையும் தூக்கிட்டு வந்துடுறேன் நினப்பு. ஒழுங்கா போய் இந்த பைய வச்சுட்டு நீ ஏன் போய் அந்த குடத்தை தூக்கிட்டு வர? இல்லைன்னு வையி, இங்கே நடக்கிறதே வேலை. சரிம்மா, நான் அந்த பேக்கை வச்சுட்டு நானே போய் தூக்கிட்டு வந்துடுறேன். ஒழுங்கா பைய வச்சுட்டு போய் குடத்தை ஒழுங்கா தூக்கிட்டு வர. கீழே கீழே தண்ணி சதறிச்சு இல்லை கீழே குடத்தை போட்ட அவ்வளோதான், நீ நைட்டுக்கு சோறு தண்ணி கிடையாது, பார்த்துக்கோ. இல்லைம்மா, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 குடம்மா சொன்னீங்க? ஆமாம், 2 குடம்தான். சரிம்மா, நான் போய் எடுத்துகிட்டு வந்து வச்சுறேன். போ, சீக்கிரம் போ, பெறாக்கு பார்த்துக்கிட்டு இருக்காம. இந்தா போகிறேம்மா. எல்லாம் என் நேரம், காலையிலே முடிச்சு தொலைஞ்சிட்டேன். தேவையில்லாமல் இப்போ பாரு, தண்ணியை போய் தூக்கிட்டு வர வேண்டியதாகிடுச்சு. இப்போ எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்கிறது? யாருக்கிட்ட ஐடியா கேட்கறது? రాంబయ్య ఏ వస్తారయ్యా వస్తారు, రాంబయ్య ఏ వస్తారయ్యారు. என்ன இவன் ஆழ்ந்த சிந்தனையில இருக்கா? டொக் டொக் டொக். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? என்ன மேடம்க்கு இவ்வளோ கோவம் வருது? ஏய் தனு, என்னடி? என்னைய பாருடி. என்னாச்சு? நானே காலையிலேருந்து ஒரு விஷயத்தை போட்டு உழட்டிக்கிட்டே இருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டியா? சபா, இப்போ அதை தானே கேட்குறேன், என்ன ஆச்சுன்னு? கடவுளே, இன்னைக்கு இவளோட இதே ரோதனையா போயிருமோ? ஏய் தனு, இப்போ சொல்ல போறியா இல்லையா? அப்போ சரி போ, நான் கிளாஸுக்கு போகிறேன். கிளாஸுக்கு போய் 2 ரீல்ஸ் ஆட் பண்ணி போடுறேன். ராம்பையா ஏ வஸ்தாரையா வஸ்தாரே. இங்க ஒருத்தி கோமா இருந்து செத்துக்கிட்டு இருக்கா, உனக்கு பாட்டு கேக்குதா? பாட்டு பின்ன என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லவும் மாட்டேன், அப்புறம் என்ன பண்ண சொல்ற? ஒரு வாட்டி கேட்டோடனே சொல்லிடுவாங்களா? 2-3 வாட்டி கேட்க வேண்டியதானே? சோ தனு, இதுக்கு தான் சொல்றது நீ லவ் பண்ணி தொலைன்னு. லவர் கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்த்தா எப்படி நடக்கும்? எப்போ பார்த்தாலும் 2 வாட்டி கேளு 3 வாட்டி கேளு, அப்பதான் சொல்லுவேன்ட்டு என்னன்னு சொல்லி தொல்லடி. அவனுக்கு வேலை இல்லை பாரு. ஏய், இப்போ எதுக்குடி அழுவுற? நான் என்ன சொல்லிட்டேன் தப்பா? இப்போ யாராவது அழுவாங்களா? அது வேற ஒன்றும் இல்லடி சத்யா, நம்ம படத்துக்கு போனோம்ல, அது எப்படியோ எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சுடி. அவன் தெரிஞ்சுக்கிட்டு என்னை வேலை வாங்கிக்கிட்டே இருக்கான்டி. இப்போ எப்படி அதுலேருந்து சமாளிக்கிறது? எனக்கு அது ஒன்றுமே புரியலடி. ஏன் உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாண்டி. எப்படி தெரிஞ்சிச்சு? யார் சொன்னா? ஒருவேளை உங்கள் அண்ணன் சொல்லியிருப்பாரோன்னு நினச்சேன், அவர் சொல்லலை. அவனே தியேட்டருக்கு வந்திருக்காண்டி. அது தெரியாமல் நான் டிக்கெட் வாங்கிட்டு தியேட்டருக்குள்ளார போய் படம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். அவன் எல்லாத்தையும் சொல்கிறானே. சரி சரி விடு, இதுக்காக ஏன் அழுதுகிட்டு இருக்க? உங்கள் அண்ணன் தானே, விடு விடு.
இங்க பாரு தனோ, நீ அழுகுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல சரியா? ஆயா வாஷ்ரூம்ல உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கலாம் சரியா? இப்ப கண்ணத்தோட முட்டை கண்ணி. சரி, அப்ப ஏதாவது நல்ல ஐடியாவா கூட என்ன? சரி சரி, வாஷ்ரூம் போயிட்டு ஃபர்ஸ்ட் 2 ரீல்ஸ் பண்ணுவோம், அப்பதான் எனக்கு மைண்ட் செட் ஆகும் சரியா? சரிடி வா போலாம். ராம்பையா எவஸ்தாரு கைவசம் 2 ரீல்ஸுக்கான பாட்டு வேற எடுத்து வச்சிருக்கேன், சீக்கிரம் வாடி. வரேன்.